வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தம்பி, இந்தாப்பா பொண்ணோட ஃபோட்டோ. இந்த பொண்ணை பார்க்கத்தான் நம்ம இன்னைக்கு சாயங்காலம் போக போகிறோம். இப்போ தான் தரகர் வந்து ஃபோட்டோவை கொடுத்துட்டு போனார் என்று கூறிக்கொண்டே ஓட்டம் நடையுமாக அந்த 65 வயது மதிக்கத்தக்க பார்வதியம்மா தேவாவின் ஜிம் அறைக்குள் நுழைந்தாள். த்ரெட்மில்லில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தவன் மிஷினை பாஸ் செய்துவிட்டு ஃபோட்டோவை வாங்கினான். அவன் உடல் வியர்வையில் நனைந்திருந்தது. தேவரூபன் 6 அடி உயரம், ஆண்மகனுக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் ஒருங்கே அமைந்த தேகம். தினமும் சாப்பிட மறந்தாலும் மறப்பான், தூங்க மறந்தாலும் மறப்பானே தவிர தன் வீட்டில் இருக்கும் ஜிம்மில் பயிற்சி செய்வதை மட்டும் மறக்கவே மாட்டான். அதன் பயனாய் பறந்து விரிந்த மார்பு, பாறை போல் இறுகி முறுக்கேறி இருந்த தேகம். ஒரு கையில் பார்வதி அம்மாள் கொடுத்த ஃபோட்டோவை பிடித்து கொண்டு இன்னொரு கையில் டவலை எடுத்து கொண்டு வந்தவன் உடற்பயிற்சி செய்ததால் வலியும் வியர்வையை துடைத்து கொண்டே ஃபோட்டோவை பார்த்தான். எதுவும் சொல்லாமல் ஃபோட்டோவையே பார்த்து கொண்டிருந்தவனின் பதிலுக்காக காத்திருந்தார் பார்வதி அம்மாள். பின்பு அவரே பேச்சை ஆரம்பித்தார். என்ன தம்பி, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கல்ல, உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு பேரு ரதி தேவி. அவங்க அப்பா ஏதோ ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. 2 பொண்ணு, இது 2வது பொண்ணு. படிப்பு இந்த வருஷத்தோட முடிய போகுதான். முதல் பொண்ணு காதலிச்சு வீட்டை எதிர்த்துக்கிட்டு அந்த காதலிச்ச பையனோடையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அவங்க அப்பா அந்த பொண்ணை ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாராம். இப்போது முதல் பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரியலை. 2வது பொண்ணுக்கு படிப்பு முடியறதால வரன் தேடுறாங்க. நல்ல குடும்பம்னு தரகர் சொன்னார். பணம் காசு பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, மிடில் கிளாஸ். ஆனால் விசாரித்து பார்த்ததில் நல்ல குடும்பம்னு தெரிய வந்துச்சு. அதான் தரகர்கிட்ட சரின்னு சொல்லிட்டேன் என்று பேசி முடித்தார் பார்வதி அம்மாள். சரி பாட்டி, பொண்ணு எனக்கு ஓகே தான். சாயங்காலம் நீங்கள் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுங்க என்றான் தேவா. நான் மட்டும் தனியாக போய் எப்படிப்பா? நீ தானே பொண்ணை பார்க்கணும். பொண்ணும் உன்னை பார்க்கணும்னு விருப்பப்படுவா இல்லை? இந்த காலத்து பொண்ணு உன்கிட்ட தனியாக பேசணும்னு கூட நினைக்கலாம். அதனால் 1 மணி நேரம்தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வந்துடலாமே என்று கெஞ்சாத குறையாக கேட்டார் பார்வதி அம்மாள். பாட்டிலில் இருந்த தண்ணீரை மடக் மடக்கென குடித்து முடித்த தேவா, அப்படியா சொல்கிறீங்க? சரி, நானும் வர்றேன், சாயங்காலமாக போகலாம் என்றான். ரொம்ப சந்தோஷப்பா, நீ குளிச்சுட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று பார்வதி அம்மாள் சந்தோஷமாக ஓடினார். கன்னத்தில் குழியோடு சிரித்து கொண்டிருந்த ரதியின் ஃபோட்டோவையே வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தான் தேவா. ரதி தேவி, பொருத்தமான பேரு தான். தேவரூபன் வெட்ஸ் ரதி தேவி என்று சத்தமாக ஒரு முறை சொல்லி பார்த்துவிட்டு ஃபோட்டோவை எடுத்து சென்று தன் டிராயரில் வைத்துவிட்டு குளிக்கச் சென்றான். என்னவோ தெரியவில்லை, ஃபோட்டோவை பார்த்ததும் ரதியை அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. ஆஃபீஸுக்கு கிளம்பியவன் பாட்டி என்ன டிஃபன் என்று கேட்டுக்கொண்டே டைனிங் டேபிளில் சாப்பிட உட்கார்ந்தான். உனக்கு பிடிச்ச வெங்காய குழி பணியாரமும் கார சட்னியும் என்றார் பாட்டி. சூப்பர் பாட்டி என்று சுட சுட ஹாட்பாக்ஸில் இருந்த 50 பணியாரங்களையும் அப்படியே தட்டில் கொட்டினான். ஆற அமர சுவைத்து சாப்பிட்டான். இருப்பா, இன்னும் கொண்டு வர்றேன் என்று பாசமாக கூறிய பாட்டியிடம், ஐயோ பாட்டி, இதுவே அதிகம், போதும் என்றான் தேவா. என்ன அதிகம்? வளர்ற பையன் இவ்வளவு தான் சாப்பிட்றதா? இரு, இன்னும் கொஞ்சம் சுட்டு எடுத்துட்டு வரேன். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போனாதானே தெம்பா வேலை செய்ய முடியும் என்றார் பாட்டி. நல்லா சொன்னீங்க பாட்டி. நான் வளர்ற பையனா? ஏற்கனவே 6 அடி வளர்ந்துருக்கேன். வயசு 28 ஆகுது. அதோட இவ்வளவு சாப்பிட்டுட்டு போனால் ஆஃபீஸில் தெம்பா வேலை செய்ய முடியாது, தூக்கம்தான் வரும். ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா என்றான். இல்லைப்பா, இனிமே தான் சாப்பிடணும் என்றார் பாட்டி. நீங்கள் வாங்க, முதல்ல சாப்பிடுங்க என்று பாட்டியை அமர வைத்து தட்டில் பணியாரத்தையும் சட்னியையும் போட்டு பக்கத்தில் கிளாஸில் தண்ணீர் ஊற்றி வைத்து விட்டு சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு பாட்டி சாப்பிட ஆரம்பித்ததும், நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என்று தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வந்துரு தேவா கண்ணு, நம்ம 6 மணிக்கு பொண்ணு பார்க்க போகணும் என்றார் பாட்டி. 5 மணிக்கு நான் வீட்டில் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிய தேவரூபனை சாப்பிட்டு கொண்டே தன் இடது கையை காற்றில் சுழற்றி திருஷ்டி நெட்டை முறித்தார் பாட்டி. தேவா பாட்டியிடம் மட்டும்தான் இப்படி தேனாய் தித்திப்பாய் இருப்பான். அவரை தவிர மற்றவர்களிடம் தீயின் அனலாய் சுடுவான். தேவா ஃபேப்ரிக்ஸ் பிரம்மாண்டமான ஆடை தயாரிப்பு நிறுவனம்.
இளைஞர்களுக்கு பிடித்த வெஸ்டர்ன் ஆடைகளிலிருந்து வயதானவர்கள் விரும்பும் பட்டுப்புடவைகள் வரை தேவா ஃபேப்ரிக்ஸை அடித்து கொள்ள ஆளில்லை. இது அவன் சொந்த முயற்சியில் உருவான ஆடை சாம்ராஜ்யம். கோடிகளில் புரளும் பணக்காரர்களில் ஒருவன்தான் தேவரூபன். அவனுடைய உணர்ச்சிகள் அன்பு, கோபம், வெறுப்பு, மகிழ்ச்சி எதுவாயினும் உடனுக்குடன் காட்டிவிடுவான். விடாமுயற்சி, உழைப்பு, பாசம், கோபம் இது நான்கும் சேர்ந்த கலவைதான் தேவரூபன். தேவா ஃபேப்ரிக்ஸ் அந்த 4 மாடி கட்டிடம் காலையில் பேச்சும் சிரிப்புமாய் சலசலப்புடன் காணப்பட்டது. தேவாவின் கார் ஆபீஸுக்குள் நுழைந்தது. கேட் வாசலில் வாட்ச்மேன் போனில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்தார். கார் வந்ததை அவர் கவனிக்கவில்லை. வாட்ச்மேனை கடந்து உள்ளே சென்ற தேவாவின் கார் மீண்டும் ரிவர்ஸில் வந்தது. அப்போதுதான் வாட்ச்மேனுக்கு தெரிந்தது முதலாளி வந்துவிட்டார் என்பது. அவசரமாக போனை பாக்கெட்டுக்குள் போட்டுவிட்டு குட் மார்னிங் சார் என்று விரைப்பாக ஒரு சல்யூட் அடித்தார். தன் கார் கண்ணாடியை இறக்கிய தேவா, டியூட்டி டைமில் ஃபோன் பேசக்கூடாதுன்னு தெரியும் தானே, இன்னைக்கு உங்களோட 1/2 நாள் சம்பளம் கட் என்றான். இல்லை சார், நான் 2 நிமிஷம்தான் ஃபோனில் பேசியிருப்பேன். இந்த 1/2 நாள் சம்பளம் கட் பண்ணுறது நீங்கள் 2 நிமிஷம் ஃபோன் பேசினதுக்காக இல்லை, இனிமே டியூட்டி நேரத்தில் ஃபோனே பேசக்கூடாதுங்கிறதுக்காக என்று அவன் சொல்லிவிட்டு போக வாட்ச்மேன் தலையை குனிந்து கொண்டே நின்றிருந்தார். சார் வந்துட்டாரு என்று 2-3 குரல்கள் கேட்க சலசலப்பாய் இருந்த ஆபீஸ் உடனே நிசப்தமானது. ஒரு குண்டூசி கீழே விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு அமைதியாகி போனது. அவன் இறங்கியதும் பியூன் ஓடி வந்து அவனுடைய பேக்கை வாங்கி கொள்ள மிடுக்கான நடையுடன் தேவா ஆபீஸுக்குள் நுழைய வரிசையாக வந்து விழுந்த குட் மார்னிங்குகளுக்கு தலையை மட்டுமே அசைத்துவிட்டு தன் அறைக்குள் செல்ல கதவை திறந்தவன் பியூனிடம் திரும்பி, டோர் ஹேண்டில் இவ்வளோ டஸ்ட் இருக்கு, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா என்று திட்ட, உடனே அடுத்த நொடியில் ஹேண்டிலோடு சேர்த்து கதவும் சுத்தம் செய்யப்பட்டது. பின்பு ஆபீஸ் வேலைகளில் மூழ்கி போனான் தேவா. ஜானகி தன் கணவர் ராஜனுக்கு காலை உணவை பரிமாறிக்கொண்டிருந்தாள். ஜானகி, ரதி இன்னுமா தூங்குறா? ஆமாங்க, நானும் காலையில் 7 மணியிலிருந்து எழுப்புறேன். மணி 9 ஆச்சு, இன்னும் பெட்டை விட்டு எழுந்திருக்கவே இல்லை. இருங்க, நான் போய் எழுப்பி கூட்டிகிட்டு வரேன். ஏய் இரு, வேண்டாம், தூங்குறவளை ஏன் எழுப்புற? அவளே எழுந்திரிச்சு வரட்டும் விடு என்றார் ராஜன். அவள் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? 23 வயசு ஆச்சு. நாளைக்கே கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் வீட்டில் போய் இப்படி தூங்கிட்டு இருந்தானா ஏன் தலை தான் உருளும். இவங்க அம்மா இவளை என்ன லட்சணத்தில் வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு என்ன தான் திட்டுவாங்க என்று சலித்து கொண்டாள் ஜானகி. ராஜன் ஜானகி தம்பதிக்கு 2 மகள்கள். மூத்தவள் சித்ராதேவி வீட்டிற்கு தெரியாமல் காதல் திருமணம் செய்து கொள்ள அப்பா அவளை தலைமுழுகிவிட்டார். எனக்கு பிறந்தது ஒரே ஒரு பொண்ணுதான், அது ரதி மட்டும்தான். இனிமே எங்களுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை என்று பார்க்க வந்த மகளை விரட்டி அடித்து விட்டார். அப்பா சாப்பிட்டு முடிக்கவும் ரதி தூங்கி எழுந்து சோம்பல் முறித்து கொண்டே வந்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்தாள். அம்மா காஃபி என்றாள். 9:30 மணிக்கு என்னடி காஃபி? போய் குளிச்சுட்டு வந்து டிஃபனே சாப்பிடு என்றாள் அம்மா ஜானகி. உன்கிட்ட கேட்டதுக்கு நானே போட்டுக்கிறேன் என்று ரதியே சமையல் கட்டுக்கு சென்று காஃபியை போட்டு கொண்டு வந்து டேபிளில் உட்கார்ந்தாள். சரி, காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரமாக வா. தலைக்கு தேய்க்கிறதுக்கு செம்பருத்தி பூவும் வேப்பிலையும் அரைச்சி வச்சுருக்கேன். தலையில் நிறைய பொடுகு இருக்குது, அதனால் வீடெல்லாம் முடி கொட்டிக்கிட்டே கிடக்கு. இதை தேய்ச்சி குளிச்சேன்னா பொடுகு போயிடும், முடியும் கொட்டாது என்றாள் ஜானகி. எனக்கு வேண்டாம், கண்ட டிப்ஸை படிச்சுட்டு அதையெல்லாம் டெஸ்ட் பண்ண நான் தானே கிடைச்சேன் உனக்கு. அப்பாவுக்கே தேய்ச்சி விடு. இப்படித்தான் அப்பாவுக்கு கண்டதையும் தேய்ச்சி விட்டு அவர் தலையை பாதி வழுக்க ஆக்கிட்ட. இப்போ அடுத்தது நான் குளிக்க போகிறேன்ப்பா என்று துண்டை எடுத்து கொண்டு நடந்தவளிடம், அப்போ அரைச்சி வச்ச இதை நான் என்ன செய்ய என்று ஜானகி கேட்க, நீயே தேய்ச்சிக்கம்மா, என்ன ஆள விடு என்றாள். மகள் பேசியதை கேட்டு ராஜன் சிரிக்க, பாருங்க, என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராக தான் செய்கிறா. ஒரு வார்த்தை சொல்கிறத சரின்னு கேட்குறதே கிடையாது. இருடி, உனக்கு உன்னை அடக்கிற மாதிரி ஒரு ராட்சசந்தான் புருஷனாக வரப்போகிறான் பாரு, அப்போதான் உனக்கு இந்த அம்மா அருமை புரியும் என்று கத்தினாள் ஜானகி. பெத்த பொண்ணுக்கே சாபமா? பார்க்கலாம் என்று ரதியிடமிருந்து பதில் வந்தது. இன்று கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு பிரிவு உபச்சார விழா.
குளித்துவிட்டு வந்த ரதி தன் கூந்தலை காய வைத்து கல்லூரி விழாவிற்கு வாங்கி வைத்திருந்த அழகான புடவையை உடுத்தி காற்றில் பறந்து கொண்டிருந்த நீளமான கூந்தலை சிறிது மட்டும் எடுத்து மத்தியில் கிளிப்பை போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டிருந்தாள். அழகாக தயாராகி வந்திருந்த தன் மகளை பார்த்ததும் ஜானகிக்கு அவள் கண்ணே பட்டுவிடும் போல இருந்தது. புடவை கட்டினா எவ்வளவு அழகா இருக்கு பாரு என்று களைந்திருந்த புடவையின் மடிப்புகளை சரி செய்து விட்டாள் ஜானகி. சரி வாமா உட்காரு, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போ என்றார் ராஜன். இல்லைப்பா, ஏற்கனவே நேரமாயிருச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும், நான் காலேஜ்லேயே போய் சாப்பிட்டுக்கிறேன் என்று அவசரமாக கிளம்பி போனாள். பார்த்து போடி, பஸ்ஸில் கூட்டமாக இருந்தால் 5 நிமிஷம் விட்டு அடுத்த பஸ்ஸில் போ என்று ஜானகி குரல் கொடுக்க, சரிம்மா நான் போயிட்டு வரேன் என்று சொல்வதற்குள் கேட்டை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தாள் ரதி. ஏங்க, இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 6 மணிக்கு தானே வர்றதா தரகர் சொன்னார் என கேட்டாள் ஜானகி. ஆமாம் ரதி, காலேஜில் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றா? அவள் 4 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னா. சரி, மதியம் ஒரு தடவை அவளுக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்திடு, மறந்துட போறா என்றார் ராஜன். சரிங்க சொல்லிடுறேன். அந்த சண்டாளி தான் நம்ம தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டு போயிட்டா. ரதியாவது நம்ம சொந்த பந்தங்களோட நமக்கு மரியாதை கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும் என்று ஜானகி கண் கலங்கினாள். ரதிக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், வீட்டில் சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் எதுக்கு அந்த ஓடுகாலியை பற்றி பேசி நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் படுத்துற என்றார் ராஜன் கோபமாக. மாலை நேரம், மணி 5. தேவாவின் ஃபோன் அடித்தது. கிராண்ட்மா என்று ஃபோன் திரையில் ஒளிர்ந்த பெயரை பார்த்ததும், ஓ மை காட், 5 மணி ஆயிருச்சா என்று கடிகாரத்தை பார்த்தவன், ஹலோ பாட்டி, இது வந்துட்டே இருக்கேன் என்று பார்வதி அம்மாள் கேட்பதற்கு முன்பாகவே கூறினான். 5 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன், அதான் காணோமேன்னு ஃபோன் பண்ணினேன் என்றார் பாட்டி. இதோ கிளம்பிட்டேன் பாட்டி, இன்னும் 5 நிமிஷத்தில் நான் வீட்டில் இருப்பேன் என்று ஃபோனில் பேசிக்கொண்டே தன் பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் தேவா. சார், இந்த ஃபைலில் ஒரு சைன் வேணும் என்று வந்த மேனேஜரிடம், இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, கிளம்பும்போது தான் வருவீங்களா என்று கேட்டுவிட்டு ஃபைலில் அப்படியே நின்றவாறே பக்கங்களை புரட்டி சரிபார்த்துவிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தான். 2-3 நாட்களாக தொடர்ச்சியான மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது. சாலைகளில் மழை நீர் ஆங்காங்கே தேங்கி நின்றிருந்தது. இப்போதும் மழை லேசாக தூறல் போட ஆரம்பித்தது. மழை பிடிச்சிருச்சுன்னா கஷ்டம், பாட்டி வேறு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. தன் காரின் வேகத்தை அதிகப்படுத்தினான் தேவா. எதிரில் 2 தனியார் பேருந்துகள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டு கொண்டு வர தன் காரை சாலையிலிருந்து இடதுபுறம் இறக்கி ஓரங்கட்டி ஓட்டினான். சாலை ஓரத்தில் தேங்கி இருந்த சகதி கலந்த மழை நீர் அங்கு ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் மேல் தெரித்தது. அவள் முழுவதுமாய் நனைந்து விட்டாள். டேய், நீ காரில் போனா நடந்து வர்றவங்க உன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? ஐயோ போச்சு என் புது புடவை என்று அழாத குறையாக சேலையின் மீது இருந்த அழுக்கை துடைத்து கொண்டிருந்தாள் ரதி. இதை கார் கண்ணாடியில் பார்த்த தேவா அப்படியே கண்டுகொள்ளாமல் போய்விடலாமா யோசித்தவன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளை நோக்கி இறங்கி நடந்தான். அவள் முகம் முழுவதும் அழுக்கு நீர். அவள் தன் பையில் இருந்த பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து முகத்தை கழுவினாள். பக்கத்தில் சென்று அவளை பார்த்தவனுக்கு தன் கண்களை நம்பவே முடியவில்லை. இவள் காலை பாட்டி கொடுத்த போட்டோவில் இருந்த அதே அழகு பெண் ரதிதான். போட்டோவில் அழகாய் புன்னகைத்து கொண்டிருந்தவள் இப்போது பத்ரகாளியாய் மாறி நின்றிருந்தாள். சாரிங்க, பஸ் வந்ததால் நான் சைடுக்கு வர வேண்டியதா போச்சு, அதான் உங்கள் மேலே சகதி நீர் பட்டுருச்சு, வாங்க உங்களை உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் என்றான் தேவா மிகவும் அக்கறையாக. ஒன்றும் தேவையில்லை, எனக்கு வீட்டுக்கு போக தெரியும். நீங்கள் மட்டும் டிப்டாப்பாக காரில் வந்து இறங்குவீங்க. நடு ரோடில் துணியில் சேறு சகதி பட்டா எப்படி இருக்கும்னு உங்களுக்கும் தெரியணும் இல்லை என்று அவள் புடவையில் இருந்த அழுக்கை தன் கைகளில் வலித்து அவன் சட்டையில் தேய்த்து விட்டாள். அவன் வெள்ளை சட்டை முழுவதும் அழுக்காகி போனது. அவள் இப்படி செய்வாள் என்று தேவா எதிர்பார்க்கவில்லை. இதுவே வேறு யாராவதாக இருந்திருந்தால் நடப்பதே வேறு. இந்நேரம் அவர்கள் கையை உடைத்திருப்பான். இப்போது அவனுக்கு கோபத்திற்கு பதில் அவள் மேல் இன்னும் காதல்தான் அதிகமானது.
போதுமாங்க, இப்போ உங்கள் ஆத்திரம் கோபம் எல்லாம் தீந்துச்சா என்று கேட்டான் தன் புன்னகை மாறாமல். பாருங்க, என்னோட புது சேலை 6000 ரூபாய். அம்மா கிட்ட 1 மாசமாக கெஞ்சி கன்வின்ஸ் பண்ணி வாங்கினேன். போச்சு, ட்ரை கிளீன் பண்ணினாலும் இந்த புடவையில் இருக்கிற கரை போகவே போகாது என்று சீரியஸாக புடவையில் இருந்த கரையை துடைத்து கொண்டிருந்தாள். ரதியோ அழாத குறையாக கஷ்டத்தை சொல்லி கொண்டிருக்க, ஒரு கையை முன்புறம் கட்டிக்கொண்டு இன்னொரு கையின் விரல்களை மடித்து தன் தாடையின் மேல் வைத்து அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து நின்றான் தேவா. அவள் பேச்சை ரசித்தவாறே. ஓ, அப்போ உங்கள் வீட்டில் ரொம்ப கெஞ்சித்தான் இந்த புடவையை வாங்கினீங்களா? ஆமாம், ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம கூட இருந்தேன் தெரியுமா? ஓ, அப்புறம் என்னாச்சு? நீங்கள் சாப்பிடலேனதும் உங்கள் அம்மா இந்த புடவையை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டாங்களா என்று அவளிடம் தேவையில்லாமல் பேச்சை வளர்த்தினான் தேவா. அப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை நல்லா திட்டினாரு. ஓ, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை திட்டினாரா? ஓகே ஓகே, அப்புறம் என்னாச்சு என்றான் தேவா சீரியஸாக. அப்புறம் அம்மா என்று ஏதோ சொல்ல வாயை திறந்தவள், ஹலோ மிஸ்டர், மேலே சகதி தண்ணியை தெரித்து என்னை அழுக்கு பண்ணிட்டு இங்கே நான் என்ன கதையாக சொல்லிட்டு இருக்கேன், கிளம்புங்க முதல்ல என்றாள் கோபமாக. சரிங்க, நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க என்று அவளை சீண்டி விட்டு நகர்ந்தவன் 2 அடி எடுத்து வைத்து விட்டு திரும்பவும் அவளிடம் வந்து தன் பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை எடுத்து, இந்தாங்க, முகத்தில் இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்குது, அதையும் தொடச்சிக்கோங்க என்று கொடுத்து விட்டு, ஆனால் ஒரு விஷயம், அதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நீங்கள் சேரும் சகதியுமாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க மிஸ் ரதி தேவி என்று சொல்லிவிட்டு தன் காருக்கு சென்று கொண்டிருந்தான் தேவா. அவள் பெயரை சொன்னதும் வாயடைத்து போனாள் ரதி. என் பேர் எப்படி தெரிஞ்சுது? தன் கழுத்தில் கல்லூரி ஐடி கார்டு இருக்கிறதா என்று தேடினாள் ரதி. இல்லையே, ஐடி கார்டு பேக்கில் உள்ளதானே இருக்கு. அப்புறம் எப்படி? இவ்வளவு நேரம் தெரியாத மாதிரியே பேசிட்டு போகும்போது என் பேரை சொல்லிட்டு போறாரு. தேவா காருக்கு அருகில் சென்று விட்டான். ஹலோ மிஸ்டர், உங்களை தான். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஹலோ ஹலோ என்று ரதி கத்துவது அவனுக்கு கேட்டாலும் திரும்பி பார்க்காமல் சிரித்து கொண்டே தன் ஃபோனை எடுத்து கார் கண்ணாடியில் தெரிந்த அவளை ஃபோட்டோ எடுத்தான். பின் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். ச்சே, வேணுனே காது கேட்காத மாதிரி போறாரு, யாரா இருக்கும் என்று யோசித்தவாறே தன் முகத்தில் இருந்த அழுக்கை அவன் கொடுத்த கைக்குட்டையை வைத்து துடைத்தவள் அந்த கைக்குட்டையை பார்த்துவிட்டு மடித்திருந்த அதை விரித்தாள். அதில் தேவரூபன் என்ற பெயர் அழகாக பிரிண்ட் செய்யப்பட்டு இருந்தது. அது அவன் கம்பெனியில் அவனுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கைக்குட்டை. அவன் பயன்படுத்தும் எல்லா கைக்குட்டைகளிலும் அவன் பெயர் பொறித்திருக்கும். தேவரூபன் என்று கைக்குட்டையில் இருந்த பெயரை ஒரு முறை சொல்லி பார்த்தாள் ரதி.